ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே நான் ஜெராதோ அப்ளிகேஷனை லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ கன்சோல் போகிறேன். கன்சோலில் ரிப்போர்ட்ஸ், P&L. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்விட்டியில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஈக்விட்டியில் ஜூலை மந்த் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூலை 1 to July 31. ஸோ ஜூலை மந்த் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நமக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் இன்ன வரைக்கும் எல்லா நாளுமே நமக்கு வந்து நெட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1.29 lakhs. அண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 1000 rupees கிட்ட வந்திருக்கு. நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 1.27 lakhs. ஃபஸ்ட் ஈக்விட்டியில் $1.27 lakhs. நெக்ஸ்ட் F1ஓவில் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் தி சேம் பீரியட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் வந்துட்டு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 days வந்து நமக்கு ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண அன்றைக்கி எல்லாமே வந்து நம்ம நெட் பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 70.06,000, அதாவது 70,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட. ஸோ இது வந்து F&O. ஸோ 1000 இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 70.1 0. ஸோ நான் 1000 வந்து அப்படியே லேக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.97 lakhs, க்ளோஸ் டு 2 lakhs பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 lakhs பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ரெசன்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் 62.46 lakhs. ஸோ 62.46 lakhs அப்படின்னா ஸோ இப்போ நம்ம 62.46 lakhs வச்சு ஒரு 2 lakhs நம்ம வந்து லாஸ்ட் மந்த் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் டிவைட் பை கேபிட்டல் டு 100, அது க்ளோஸ் டு 3.15% பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மந்த்துக்கு 3.15%ன்றது ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் தான். பட் எவ்ரி மந்த் நமக்கு இதே ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சமயம் இதை விட கூடவும் கிடைக்கலாம், இதை விட கம்மியாகவும் கிடைக்கலாம். பட் இன் ஜென்ரல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நிறைய பேர் லாஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது ஸோ நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.